ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜெய்ஹிந்த் பெட்ஸ் ஹாஸ்டலுக்கு நாகர்கோயிலேருந்து ஒரு மேம் ஃபோன் பண்ணி, சார் என்னுடைய அப்பு லேப்ரடரி டாக்கு நல்ல ஹேர் ஃபால் ஆகுது, அதுக்கு க்ரூமிங் பண்ணணும். ஆனால் இதுவரைக்கும் நாங்கள் வெளியில் அவனை கூட்டிகிட்டு போனதே இல்லை. அவன் வெளியில் வீட்டை விட்டே வரமாட்டான். அவனை எப்படியாவது கூட்டிகிட்டு போக முடியுமா? எங்கள் வண்டியில் கூட்டிருந்தா ஹேர் ஃபால் ஆகும், ஹேர் ஃபுல்லாக வந்துடும். நீங்கள் பிக் பண்ணுவீங்களா? பிக்கப் அண்ட் ட்ராப் ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு பார்த்தேன், வருவீங்களான்னாங்க. கண்டிப்பான்னு சொல்லிவிட்டு நாங்களும் வண்டி எடுத்துகிட்டு போய் அவனை பிக் பண்ண போகும்போது ஃபஸ்ட்டு நம்மள்ட்ட வரல. ஆனால் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆனதுக்கப்புறம் வண்டியில் ஏறிட்டான். வண்டியில் ஏறினோன்னே அவங்களுக்கு விடறதுக்கு மனசு இல்லை. பிஸ்கெட்லாம் கொடுத்துக்கிட்டு, சார் சேஃபாக கொண்டு சேர்த்துருவீங்களான்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் அவங்களும் வண்டிக்கு பின்னாடியே கார் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஒரு க்ரூமிங் ஆல்ரெடி வெயிட்டிங்கில் இருந்ததுனால 1 ஹவர் வெயிட் பண்ண வேண்டியிருந்து, அந்த டைமில் நாங்கள் ரிசார்ட்டு, ஸ்விம்மிங் பூலு, உங்கள் ஹாஸ்டல் எல்லாம் விசிட் பண்ணிட்டு வரோன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் க்ரூமிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அதை எப்படி செல்லமாக பொட்டு வைக்கிறாங்கம்மா, திஷ்டி விழுந்துடும் எங்கள் அப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்பவும் அவங்கள்ட்ட ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கிறான். போகும்போது, சார் இனிமேல் எங்கள் வண்டியில் கூட்டிட்டு போகிறோம், ஏன்னா ஹேர் ஃபால் ஆகாது, பக்கத்து வீட்லேயும் கம்ப்ளைண்ட் வராது, மேலேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கனால இதாகுதுன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக அவங்க வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. உங்களுக்கும் உங்கள் டாகை க்ரூமிங் பண்ணணும், உங்களால் வர முடியலை, நாங்களே வந்து உங்கள் வீட்டில் வந்து பிக் பண்ணிட்டு வந்து க்ரூமிங் பண்ணி மறுபடியும் உங்கள் வீட்டிலே கொண்டு விட்டுறோம். தேங்க்யூ.